இதில் கனிமொழி அக்கா வந்து இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி பேசுனாங்கல்ல, அவங்களெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துட்டீங்களா? எத்தனை பெண்களோட தாலி எடுத்திருக்கீங்க உங்கள் ஆட்சியில்? இப்போ வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியல. ஹிந்தியில் போர்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லி போர்டில் ஹிந்தியில் பேர் எழுதிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இந்த கேவல அரசியலுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறது கூட எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டில் தினந்தோறும் நியூஸ் பேப்பரை பிரித்தா பெண்கள் பாலியல் பலாத்காரம், பச்சை குழந்தைங்க வெளியில் போக முடியல, பாட்டி கூட வெளியே போக முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியல. குடி பழக்கம் டாஸ்மாக் கரை புரண்டு ஓடுது. 24 மணி நேரம் பார் வச்சு இல்லீகலாக உட்காந்து வித்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு சரக்கு வித்துக்கிட்டு கிடக்குறானுங்க. அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. கஞ்சா, ஸ்கூல் பசங்க கையில் கஞ்சா, 11வது படிக்கிறவங்க கையில் பொட்டலம் தூக்கிக்கிட்டு, நம்மளாம் சோத்து பொட்டலம் தூக்கிட்டு போவோம், இப்போ கஞ்சா பொட்டலம் தூக்கிட்டு வரானுங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூல் பையன் கையில் போதை ஊசி இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இந்த ஸ்கூல் பசங்க எல்லாரும் இப்படி கஞ்சாவும் போதையும் போட்டுட்டு பிரச்சனை கொடுக்கறது யாருக்கு? மாணவிகளுக்கு. வெளியில வந்து பெண்கள் வெளியில போக முடியல, பின்னாடி திறந்து வர்றது, அவங்கள கையை பிடிச்சி இழுக்கிறது, அவங்கள அளவுக்கு மீறி ரொம்ப ஒரு இதாக போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு பிரச்சனையா தரல. விலைவாசி எல்லாத்தையும் தாறுமாறா, பால் விலை முதற்கொண்டு தாறுமாறா ஏற்றி வச்சிருக்கிறீங்க. குடிநீர் வரி, சொத்து வரின்னு மிடில் கிளாஸ் மக்கள் வாழ்றதா வாழ வேணாமா? மின்சார கடந்ததை தொட்டாலே சாக்கடிக்குது. இந்த மாதிரி நிலைமையில வாழ வச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இப்படி எதை தொட்டாலும் தமிழக மக்களுக்கு பிரச்சனை, குடைச்சல். இதுக்கு நடுவில் இதை சேர்த்துக்குங்க. ரவுடிசம், எங்க பார்த்தாலும் ரோட்ல ஓட விட்டு வெட்டுறது, ரீல்ஸ் போடுறதுக்காக ரோட்ல ஓட விட்டு வெட்டுறதுன்னு அவன் கையில வந்து கஞ்சாவும் கத்தியுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போர்டுல ஹிந்தியில பேர் எழுதியிருக்காங்க. இதுதான் பிரச்சனையா தெரியுதுன்னா, அப்ப கனிமொழி அவர்களுக்கு எதற்காக ஓட்டு போட்டோங்கிறத அந்த பகுதி மக்கள் யோசிக்கணும். நீங்கெல்லாம் மக்களுக்கான பிரச்சனையை பேசுறவங்களோ, மக்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்களோ கிடையாது. உங்களுக்கு முழுக்க தேவையான சந்தர்ப்பவாத அரசியல். நீங்க பண்ற சந்தர்ப்பவாத அரசியலுக்கு உங்களுக்கு வேற வழியே கிடையாது. முட்டுச்சந்திர போய் நிக்கிறீங்க முட்டிக்கிட்டு அப்படின்னா உடனே எட்ரா டேக் டைவர்ஷனை, மொழிப்போர், நாங்கள் மொழியை பற்றி பேசுவோம், இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்றீங்கன்னா, அப்போ இந்த மாதிரியான கேவலமான அரசியல்வாதிகளுக்கு இனி தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படிங்கிறது தான் தமிழக மக்கள் எடுக்க போகிற முடிவாக இருக்கும்.